பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்காக இன்றைக்கி புளி சாதம் பண்ணுறேன். இது வந்து புளி நல்லா கொதிக்குது. வெறும் புளி மட்டும் நம்ம ஊற வச்சு அதில் உப்பு மட்டும் போட்டு நல்லா கரைச்சி திக்காக கரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நாம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். இப்போது இது நான் தனியாக ஒரு தட்டில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகா எல்லாம் தாளித்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபைனலாக பொடி பண்ணுறதுக்கு பொடி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து இதில் என்னென்னா வரமிளகா ஒரு 4 வரமிளகா, மிளகு ஒரு அரை ஸ்பூனு, ஜீரகம், அப்புறம் வந்து எள்ளு இதெல்லாம் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும். நல்லா வறுத்துட்டு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். இது ஃபைனலாக போடணும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். லைட்டாக தண்ணியாக இருக்குது. எப்போதுமே புளியோதரை பண்ணுறப்ப இந்த மாதிரி புளியை நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளித்து போட்டு எடுத்தோம்னா அது கொஞ்சம் ஊறி போயிடும். இந்த பருப்பெல்லாம் கோயில் புளியோதரெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே நான் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும்ட்டு. பாருங்கள், இந்த புளி வந்து புளிக்காய்ச்சல் நல்லா இப்போ திக்காகிடுச்சு. இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து நாம் இதில் கொட்டிடலாம். இப்போ தான் நம்ம கொட்டணும். கொஞ்சம் ஆறணுன்னு கொட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்ம சாதம் கிளறப்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதில் நம்ம வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை போடலை, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால நான் வேர்க்கடலை போடலை. இப்போது இந்த பொடி இருக்குல்ல, இந்த பொடியையும் நாம் அதில் கொட்டிடலாம். பாருங்கள், இந்த பொடியை நாம் இதில் கொட்டிட்டு கலந்துருவோம். கலந்ததுக்கப்புறம் சாதம் வடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு சாதம் வடித்த சாதத்தை இதில் போட்டு கலந்துட்டோம்னா நமக்கு வந்து புளியோதரை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக நமக்கு தேவைங்கிறத சாப்பாடு கிளறிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வேணுங்கிறப்ப சாப்பாடை மட்டும் வடிச்சிட்டு இதை கிளறிக்கிட்டோம்னா போதும், அவ்வளோதான். இதில் உப்பும் போட்டிருக்கிறேன் நான். இப்போது நான் வந்து புளியோதரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதம் போட்டு கிளறிட்டேன். நல்லா புழப்புலன்னு நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலாக ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி புளியோதரை செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.